அனைவருக்கும் வணக்கம். யுஜிசி நெட் ஜூன் சர்க்கிள்ங்க 2025. இது தேர்வு எழுதிய அனைத்து நண்பர்கள் கவனத்திற்கு. தற்போது யுஜிசி என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா தற்போது ரெஸ்பான்ஸ் ஷீட் மற்றும் டென்டேட்டிவ் கீ ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. இதற்கான அதாவது இன்னும் 6/7/2025 8/7/2025 மாலை 5 மணி வரை தேர்வர்கள் தங்களது ஆட்சேபனை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு சில வினாக்கள் வந்து விடை தவறாக உள்ளது. அதற்கு நீங்கள் சரியான சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கில் எடுத்துகிட்டு பிடிஎஃப் மல்டிபிள் பேஜஸ் இருந்துச்சுன்னா ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்குங்க. இதில் நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ அண்டு கொஷின் பேப்பர் வித்து உங்களுக்கு அந்த இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லாகின் போகுங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டுங்க, டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க, அடுத்த செக்யூரிட்டி பின் போடுங்க. நீங்கள் உள்ளார போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கொஷின் நம்பர் சீரீஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக இருக்குங்க. அந்த உங்களோட ஆன்சர் ப்ளஸ் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு என்ன அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் பாக்ஸில் டிக் அடிக்கணுங்க. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு அந்த எவ்வளோ எம்பி இருக்கணும் ஒரு சப்போர்ட்டிங் பில்லும் இது மாதிரி மல்டிபிள் பேஜுக்கு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணோம். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். டைம் இருக்குங்க. அது இல்லாமல் இதில் ஒரு கொஷினுமே நம்ம இது பண்ணும்போது ₹200 ஃபீஸ் கட்டணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 85 சப்ஜெக்ட் நடந்துச்சுங்க. அதற்கான இப்போ ஜூன் 25லேருந்து ஜூன் 29 வரைக்கும் நடந்துச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். குறைஞ்சபட்சம் 7 நாள்லேருந்து அதிகபட்சம் 10 நாளுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி ஒரே வாரத்தில் நம்மளுக்கு ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. இதில் யாராலும் நீங்கள் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ ₹200. இது டிஆர்பி பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிறதால நிறைய பேர் நிறைய அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. இதில் நிறையா ஒரு சில பேர் மட்டும்தாங்க, அதாவது ஜேஆர்எஃப் கேண்டிடேட் கண்டிப்பாக அவங்கள ஒரு மதிப்பெண்ணுமே அவங்க ரொம்ப வேல்யூ அதிகம். அதனால் நெட் எழுதுனவங்க பிஹெச்டி எழுதுனவங்க பெருசாக அதை ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஜேஆர்எஃப் கேண்டிடேட் யாராச்சும் இருந்துச்சுன்னா ஒரு கொஷினுமே நீங்கள் பார்த்துட்டு சோர்ஸ் சரியாக இருந்தால் நீங்கள் ₹200 போனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் இதுக்கு அப்ஜெக்ஷன் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். இதுக்கான டைம் இருக்குங்க. உங்களுக்கு இன்னுமே 3 நாள் இருக்குது. 2 நாள் நீங்கள் எல்லா ரெஃபரன்ஸ் புக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சருக்கு நீங்கள் பார்த்துட்டு சேலஞ்சஸ் கொடுங்க. கண்டிப்பாக இது வந்து என்டிஏ ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிருங்க குறைஞ்சபட்சம் நம்ம ரிசல்ட் வரதுக்கு. அதனால் இப்போயே நீங்கள் இன்னும் 2 நாள் எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்க. அதேமாதிரி வெறும் அப்ஜெக்ஷன் தெரிவித்தா மட்டும் போதாதுங்க. ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் அதை அவங்கவுங்க கீ சேலஞ்சுக்கு எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபீஸ் மறக்காமல் ஒரு கொஷினுமே பண்ணிவிடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ரொசீஜர் வந்து அனெக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துட்டு அதனால் நீங்கள் ஆன்சர் அதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்குறோங்க. தயவு செஞ்சு இந்த 15 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. அதனால் நீங்களும் கூட இருங்க, மற்றவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. நீங்களே போய்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிடலாங்க. சரிங்க. இது தொடர்பாக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேலஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதிகமாக இன்னொரு வீடியோ போடலாம். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.